கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு பகுதியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு சொல்லுகிறார், மாயைக்காரரை போல் இருக்க வேண்டாம். ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் உண்டு. அதான் கீழே வசனம் அது கீழே சொல்லுகிறார், அவர்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று. அப்படின்னா அவங்க ஜெபம் பண்ணதுக்கு அவங்க அந்த பலனை பெற்று கொண்டுட்டாங்க. அவங்க பொதுப்படையா நின்று அதிக வசனிப்பினால் ஜெபிப்பாங்க, நிறைய காரியங்களை சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் தெரியணும்னு ஜெபிக்கிறாங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஜெபம் எப்படி இருக்கிறது, எந்த விதமாய் இருக்கிறது, நாம் சற்று அதை யோசிக்க வேண்டும். மாயைக்காரரை போல் இருக்கிறதா? நான் ஜெபிக்கிறது எல்லாரும் பார்க்கணும், என் ஜெபத்தை கேட்டுட்டு இவர் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறாரு சொல்லணும் நம்ம நினைக்கிறோமா? அந்த எண்ணம், அது விரும்புகிறார்கள், ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஐயோ, இப்ப ஏன்ட்ட அந்த ஜெபத்தை கொடுத்தா நான் பண்ணிடுவேன் நீங்க விரும்புறீங்களா? பொதுப்படையா ஒரு இடத்துல ஜெபம் பண்ண சொன்னா நம்ம விரும்புறோமா? அப்படின்னா நம்ம ஜெபத்திற்கு கட்டாயம் இங்கே பதில் வந்துருச்சு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா நம்ம கற்றுக் கொடுக்கிறார். மனுஷர் காணும்படியாக, நான் இப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன், அப்படி சொல்லி ஜெபம் பண்ணேன், நான் ஜெபிச்சதுனாலதான் அப்படி சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள், இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். மாயக்காரரை போல இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம அவர்கிட்ட தான் சொல்றோம். அதனால அவங்க முன்னாடி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஆண்டவருக்கு அந்த எந்த நபருக்காக ஜெபிக்கிறீர்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ, அந்த ஜெபத்துல ஒரு அற்புதம் நடக்கணும். அதை ஆண்டவர் தானே செய்யணும். நாம ஜெபிக்கிற வேலை தான் நம்ம வேலை. ஆனா மாயக்காரரை போல ஜெபிக்க கூடாது, மனுஷர் காணும்படி ஜெபிக்க கூடாது, விரும்புகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? இந்த கண்டினியூஷன் நம்ம நாளை தினத்துல நம்ம ஜெபிப்போம். இப்பொழுது ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடியாய் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரை போல இருக்கக்கூடாது சுவாமி. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறவர்களா எங்களை மாற்றும். கர்த்தருடைய நாமம் அதுல மகிமைப்படட்டும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தான் ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னே கற்றுத் தருகிறேன். அதன்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றும். எல்லா மகிமை நீர் ஒருவர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.